ஹாய்டா, வெல்கம் டு மூச்சு பண்ணி ஃபேன்ஃபிக்ஸ் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விமீனோட 3 ஷாட்டோட லாஸ்ட் பார்ட்டா. இதுதான் ஃபைனல் பார்ட். அண்ட் ப்ளீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஸ்டோரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கடா. இதான் அவரில் மைண்ட் வயசில் என்ன இவன் எதுக்கு தேவையில்லாமல் அந்த பொண்ணு கூட சுற்றிட்டுருக்கான் அப்படின்ட்டு வந்த ஒரு நாள்லேயே அவன் கேர்ள்ஸ் கூடலாம் பேச ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி திங்க் பண்ணுறாரு. இன்னொரு சைடு எனக்கு ஏன் அப்படிலாம் தோணுது, நான் ஏன் அவனை பார்த்துட்ருக்கேன், நேற்று தானே அவன் என்னை வந்து ஹக் பண்ணதை நான் அவ்வளோ திட்டினேன், எனக்கு தான் அவனை பிடிக்கலையே, அப்போ எதுக்கு நான் வந்து அவன் என்ன பண்ணாலும் பார்க்குறேன், நான் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினா நான் ஏன் ஜெல்லஸ் ஆகுறேன், எனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ஏன் கோவம் வர மாதிரி இருக்குன்ட்டு அவர் குழி போட்டு குழப்பிக்கிறாரு. இப்போ நம்ம டே தான் அவரும் அப்படியே லீவ் வந்து கேட்குறாங்க. லஞ்ச் சார் கொண்டு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அப்போது அவரும் சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆர்டர் பண்ணது இப்போது மேலே அவரோட கேபினுக்கு தான் போனதும் அவரும் சாப்பிடல. ஆனால் வெயிட் பண்ணி வச்சுட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போது அங்கே ஜேகே தான் வராங்க, நாக் பண்ணுறாங்க. எஸ் கம்மின்னு சொல்லும்போது ஜேகே டயாங் அப்படின்றாங்க. சொல்லு ஜேகே, என்ன எனக்கு என்ன திட்டுறதுக்காக வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைடா, நேற்று கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன், அதனால தான் அப்படி பேசிட்டேன், சாரி அப்படின்றாங்க. இருக்கட்டும் விடு, நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, நீ என்ன பேசினாலும் நான் கோவப்பட மாட்டேன், என்ன இந்த பக்கம் வந்திருக்கேன் அப்படின்றாங்க. இல்லைடா, வயன் ஜிம்மினை பார்க்கணுன்னா அதான் சரி, நானும் அப்படியே நேற்று வரவங்கிட்ட ஆஷா பேசிட்டேன், அதான் அவங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு மேலே வந்தேன். சரி வயன் எங்கே? அவள் கீழே கேன்டீனில் ஜிம்மின் கூட இருக்கா. ஓ அப்படியா, என்ன ஜிம்மினுக்கு வந்த ஒரு நாள்லேயே கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் பிடிச்சிட்டான் போல். என்ன? ஆமாம், கீழே ஒரு ஃப்ரெண்ட் கூட ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்தாலே, நேம் கூட லில்லி, அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. ஃபைனலாக அவன் ஃபேஸில் வந்து சிரிப்பை இப்போ தான் பார்க்குறேன்னு சொல்லி வயன் சொன்னான். 1 year ஆகிடுச்சி அவன் ஃபேஸில் நான் சிரிப்பு பார்த்து, இப்போ தான் ஏதோ அவன் ஸ்மைல் பண்ணுறதே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வயன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அப்படின்றாங்க. நம்மளோட டேக்கு ஒரு மாதிரி ஆகுது, அவருக்கு என்னமோ பண்ணுது. டே சாப்பிட்லையா இன்னும் நீ? இல்லை இல்லை ஜிகே, நீயும் ஜாயின் பண்ணிக்கிறியா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அவங்களோட லஞ்சை முடிக்கிறாங்க. இப்போ மேலே வயன் தான் மேலே வராங்க. ட்ரையாங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, வா வா வயன், எப்படி இருக்க அப்படி சொல்லிட்டாங்க. நான் நல்லா இருக்கேன், உங்களை தான் பார்க்கவே முடியல, எங்கே போயிட்டீங்க, என்னை மறந்துட்டீங்கல்ல அப்படின்னாங்க. இல்லைடா, ஃபேமிலியில் கொஞ்சம் இஷ்யூஸ், அதான் வந்து என்னால் இங்கே இருக்க முடியல, ஸோ அதான் யோசிச்சு போயிட்டேன், இப்போ தான் வந்தேன் அப்படின்றாங்க. வந்து கூட நான் மீட் பண்ணல நீங்கள், இல்லை பிஸ்னஸ் ஒர்க் வந்துருச்சு, ப்ராஜெக்ட் விஷயம், அதனால தான் நான் அது முடிச்சுட்டு வந்து மீட் பண்ணலாமா நினச்சேன் அப்படின்றாங்க. ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போது வயன்கிட்ட தான் டயாங் பேசுகிறாங்க. நம்ம ஜேகே சொன்னதெல்லாம் உண்மைதானா வயன் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க, என்ன சொன்னார் அவர், புரியல, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்ட்டு. இல்லை ஜிம்மின், ஜிம்மினுக்கு இல்லை ஜிம்மின் நான் 3rd year முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அவன் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டான், யார்கிட்டையும் பேசலை, சிரிக்கலை, அப்படி இப்படின்னு சொல்கிறானே, அதெல்லாம் உண்மையா அப்படின்றாங்க. இப்போ ஜேகேவும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க டேவை. இப்போ வயனும் ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. ஜிம்மினை இவனை பார்க்குறாங்க ஜேகேவை. அப்போது என்ன, நான் ஏதாச்சும் தப்பாக கேட்டேனா அப்படின்றாங்க. இல்லை இப்போ ஜேகே தான், அது உனக்கு எதுக்கு ஜெயாம், நீ எதுக்கு அதை பற்றிலாம் கேட்குற, நீ தான் அதை பற்றி கேர் பண்ணுறது இல்லையே. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுவாயன் அப்படின்ட்டு வயன்கிட்ட சொல்கிறாங்க. ஆமாண்ணா, அவன் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணான், மேக்ஸிமம் ஒரு 6 month வரைக்குமே பயங்கரமாக அழுவான், நீங்கள் எங்கெங்கெல்லாம் இருப்பீங்களோ அங்கெல்லாம் போயிட்டு நின்றுட்டாங்கலாம் நின்னானா அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுவான், அங்கேருந்து டியர்ஸ் தான் வரும் அவனுக்கு. கேன்டீனில் உங்களோட அந்த கிரவுண்டில் நின்று பேசுகிறது, லைப்ரரியில் உங்களோட கிளாஸ் ரூமில் நீங்கள் உட்காந்துருந்த அந்த பிளேஸில் தான் யாருமே இல்லாதப்போ போய் உட்காந்து பார்த்துட்டே இருப்பான், அங்கே தான் வந்து படுத்துகிட்டே இருப்பான். சீக்கிரம் வந்துடுறான், காலேஜுக்கு சீக்கிரம் வந்துட்டாங்க,
அங்கே தான் படுத்துட்ருப்பான். நமக்கு பெல் அடிக்கும்போது அவங்க கிளாஸில் ஆளுங்களாம் வரும்போது தான் அவன் கிளாஸ்க்கு வருவான். மறுபடியும் அந்த லன்ச் டைமில் கிளாஸ் முடிகிற டைம்லலாம் வந்து உங்களோட ப்ளேஸில் தான் இருப்பான். இதனால் வந்து தேர்ட் இயர் ஃபுல்லாமே வந்து அவனோட ஸ்கோர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிது. அது மூலமாக அவனுக்கு சாருங்கெல்லாம் ரொம்ப மாறி பேச ஆரம்பித்தாங்க. அப்புறமா நான் சொல்லி தான் அவன் ஃபேமிலிக்காக படித்தான். அவனோட ஃபேமிலிக்காக அவனோட நாலேஜை அவன் இம்ப்ரூவ் பண்ணி அவனோட ஸ்கோரை அதிகரித்தாலும் அவனோட ஃபேஸில் ஸ்மைல் இருந்ததே இல்லை. எப்போவுமே சேடாக தான் இருப்பான். ஆனால் அவனுக்கும் நிறைய ப்ரொஃபஸர்லாம் வந்துச்சு. அவன் எந்த ப்ரொஃபஸர்லையும் நிமிர்ந்து கூட பார்க்கல. அவ்வளோ எல்லாரோட இதுவும் ஒரு மாதிரி ஆஷா பேசிட்டான். அதனால் அவன்கிட்ட யாரும் நெருங்கல. அவன் கொஞ்சம் ரூட் ஆகிட்டான். ஸோ அந்த காலேஜ் தேர்ட் இயர் முடிக்கிற வரைக்கும் அவன் ஒரு மாதிரி இருந்தான். அதுக்கப்புறமா அவனோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காகவும் அவர் ஜாப்க்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் அவர் ஜாப்க்கு வந்தான். அவன் அது நம்மளோட காலேஜ்லேருந்து அவனுக்கு ரெக்கமெண்டில் வந்து இந்த மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி அவனோட ஸ்கோர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இதனால் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். பட் அவனுக்கு சீரியஸாக தெரியாது இது உங்களோட கம்பெனின்னு அப்படின்னு சொல்லிட்டு வயல் ஃபீல் பண்ணிகிட்டே சொல்கிறாங்க. எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ ஜேகே இதெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? உனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீ எப்படி அவனை ஹர்ட் பண்ண வந்தானே? அவன் எப்படி இருந்தால் என்ன? நானே இன்றைக்கி தான் அவன் ஃபேஸில் வந்து ஸ்மைல் பார்க்குறேன். இப்படியே விட்டுடு, அவனாச்சு இனிமேல் சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. டீக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கார். இப்போது வயனும் ஜேகேவும் தான் கிளம்புறாங்க. ஓகேடா நான் கிளம்புறேன், டைம் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ வயன் தான் நான் ஜிமின்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது ஜேகே இங்கே தான் இருக்காங்க. சரி என்ன பண்ணுறாங்க, சரி வாஷ்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. அப்போது வெளியே தான் கேபினுக்கு வெளியே கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல வந்து வயனும் ஜிமினும் நின்று பேசுகிறத நோட் பண்ணுறாங்க. இப்போ அவர் வந்து கேபினுக்கு வெளியே தான் போகிறாங்க. இது ஜேகே நோட் பண்ணல. சரி அவங்க போயிட்டு நான் அவர் பாட்டுக்கு பஞ்சு ஃபோன்ஸ் கால் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது வயன் தான் ஜிமின் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காரு. அப்போ அங்கே தான் போய் நின்று பேசுகிறாங்க. வயன் ஜிமின் அப்படின்றாங்க. சொல்லு வயன், என்ன கிளம்பிட்டியா? எங்கே நம்ம ஜேகே சீனியர் எங்கே அப்படி சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் கிளம்புறோம்டா, டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி டயாங் சீனியர் டயாங்கன்னா ஒன்று கேட்டாங்க. என்ன சொல்கிற வயன்? உண்மையா விவா? டயாங் என்னை பற்றி கேட்டாரா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கண்பேன். ஏன் அது மாதிரிலாம் பண்ணுற? இல்லை உனக்கு தெரியும் இல்லை வயன், எனக்கு டயாங் இவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த ஆஃபீஸ்க்கு வந்து நேற்று தான் வந்து ஜாயின் பண்ணேன். பட் நான் இங்கே வேண்டாம் விருப்பம் தான் வந்தேன். இன்றைக்கி நான் வந்து டயாங்கோட ஃபேஸ் பார்த்தேன். அப்போது எனக்கு இந்த ஜாபும் அவ்வளோ பிடிச்சி போச்சு. பிகாஸ் அவனை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு காடாக பார்த்து கொடுத்த ஒரு கிஃப்டாக தான் நான் நினைக்கிறேன். லூசாடா நீ, நேற்று அவனை ஹர்ட் பண்ணியிருக்கான்ட்டு ஜேகே சொல்கிறான். அவன் தானே என்னை ஹர்ட் பண்ணான். இதில் ஹர்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையே, நான் தானே தப்பு பண்ணேன் வயன். அதனால தானே அவன் அப்படி பேசிட்டான். யாருக்கா இருந்தாலும் பிடிக்காது தானே. அவன் என்ன லவ்வாக பண்ணுறான் அப்படின்ட்டு அவரை வந்து சம்மந்தமே இல்லாமல் ஹக் பண்ணால் அவருக்கு கோவம் வர தானே செய்யும். எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லாத ஒருத்தவங்களை சம்மந்தமே இல்லாமல் நம்ம டச் பண்ணும்போது கோவம் தானே வரும். அவரோட கோவம் நியாயமானது தான். இதில் என்ன இருக்குது, தப்பு என் மேலே தான். ஸோ அதனால் எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் கில்ட்டியோ கிடையாது. பிகாஸ் எனக்கு ஹாப்பினஸ் தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. வயன் சொல்கிறான், லூசாடா நீ, எப்படி உனக்கு அவன் திட்டினாலும் உனக்கு ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்றாங்க. இதில் என்ன இருக்குது வயன்? நான் வந்து அவர் என்னை பார்க்க மாட்டாரான்னு என்கிட்ட இருந்தேன் அந்த காலேஜ் டைமில். அதுக்கப்புறம் அதுக்கு 1 இயர் என்னால் அவனை பார்க்கக்கூட முடியல சீனியரை. பட் இந்த 1 இயர் கழிச்சு இப்போ நான் ஒர்க் பண்ணுற இடத்துல அவரை டெய்லி நான் மீட் பண்ணுறேன். டெய்லி அவரை என்னால் பார்க்க முடியுது. என் கண்ணு கட்டின தூரத்தில் தான் அவன் இருக்கான் அப்படின்னு தெரியும்போது என் மனசில் இருக்க சந்தோஷத்தை என்னால் சொல்லி
வெளியே வாய் விட்டு சொல்ல முடியல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். அவன் திட்டினது எனக்கு கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லை, பட் நான் ரொம்ப சந்தோஷம் தான் படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹாப்பியாக சொல்கிறாங்க. வயன் சொல்கிறாங்க, உனக்கு டேமில் இருக்க லவ் முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஏன்னா உனக்கு கொஞ்சம் கூட ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லை அப்படின்றாங்க. இது வயன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்க்குறதுக்கு நான் ஒன்றும் இங்கே ஜாப் பண்ணலை, அவனை நான் லவ் பண்ணுறேன். அவனுக்கு வேணால் என் லவ் வந்து விளையாட்டாக இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம், பட் அவனுக்கு புரியல. எனக்கு எப்படி அவன் மேலே லவ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, நான் எப்படி அவன் மேலே அப்சஸ் ஆனேன்னு எனக்கு தெரியல, பட் அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அவனோட அந்த ஒரே ஒரு பார்வை எனக்கு போதும், அவன் என் கண்ணு முன்னாடி இருக்க அந்த நொடி எனக்கு போதும், அதை அவனை பார்த்துக்கிட்டே நான் என் லைஃப்லாம் வாழணும்னு நினைக்கிறேன். ஜிமின் லூஸ் மாதிரி பேசாத, என்ன நீ பேசுகிறேன்னு உனக்கு புரியுதா? எனக்கு புரியுது எனக்கு புரியுது வயன், நான் என்ன பேசுகிறேன், என்னோடய முடிவில் நான் தெளிவாக தான் இருக்கேன். நான் இந்த ஜாப்க்கு பிடிக்காம தான் வந்தேன், ஆனால் எப்போ இங்கே சிஇஓ அவன்னு சொல்லி தெரிய வருதோ அப்போலேருந்து எனக்கு அவ்வளோ பிடிக்குது, எனக்கு இங்கேயே இருந்துடலாம் போல் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாங்க. இந்த சைடு ஒரு மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாரு, ஒரு மாதிரி சேட் ஆகுறாரு. இப்போது அப்படியே திரும்புகிறாரு, பார்த்தா அவர் பின்னாடி ஜேகே நிற்கிறாங்க. ஜேகே அது என்ன என்ன இங்கே என்ன வேலை பண்ணுற, நீ ஹேண்ட் வாஷ் பண்ண ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொன்ன, இங்கேயா இருக்கு உனக்கு ரெஸ்ட் ரூம், நம்மளோட கேபின்லேயே இருக்கே அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்குறாங்க. இல்லை அது இப்படி தான்டா ஜேகேவும் டேக்கிட்ட பேசிட்டு அப்புறம் வயன் பண்ணுறாங்க. 2 பேரும் ஓகே மச்சா, ஓகேண்ணா நான் கிளம்புறோம், டைம் ஆகுது, நான் நெக்ஸ்ட் டைம் ஃப்ரீயாக இருந்தேன்னா வரேன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அப்புறம் டேவுக்கும் அப்படியே ஒரு 1 வீக் போகுது. 1 வீக் போனதுக்கப்புறம் அவர் எடுத்த அவரோட ஃபஸ்ட் ப்ராஜெக்டும் நல்லா சக்ஸஸ் ஆகுது. ஜிமின் அவர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் நம்ம டேக்கே கிடைக்கிது. ரொம்ப சந்தோஷமாகறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினை தான் வர சொல்கிறாங்க கேபினுக்கு. ஜிமின் போகிறாங்க. அப்படியே ஹெட் டவுன் பண்ண மாதிரியே நின்றுட்டுருக்காரு. சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு. இப்போது தான் ஜிமின் சொல்லுங்கள் சார், இங்கே பாரு அப்படின்றாங்க. பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் பார்த்துட்டு மறுபடியும் சொல்லுங்கள் சார், என்ன கூப்பிட்டு இருந்தீங்களா அப்படின்றாங்க. இல்லை, நான் சொன்ன மாதிரி இந்த வாட்டி ப்ராஜெக்ட் நல்லா பண்ணியிருக்கேன், அண்ட் அந்த ப்ராஜெக்ட் நமக்கே கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது, தேங்க்யூ அப்படின்றாங்க. இதில் என்ன இருக்குது சார், என்னோடய ஒர்க் நான் பண்ணுறேன் அப்படின்றாரு. ஓகே, நான் உங்ககிட்ட ஈவினிங் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஸோ நம்ம கொஞ்சம் வெளியே போகலாமான்னு கேட்குறாங்க. ஜிமின்க்கு ஒரு மாதிரி பதட்டமாகிடுது. சார் அது இல்லை ஜிமின், உங்ககிட்ட நம்ம முக்கியமாக பேசணும், ஸோ ஈவினிங் வெளியே போகிறோம், கிளம்பிடு அப்படின்றாங்க. ஸோ ஜாப் வேலையை முடிச்சுட்டு போகலாம், போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. சார் அது நான் சொல்லிட்டேன்ல, போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்றாரு. சார் அப்படின்றாங்க. நான் சொல்லிட்டேன், ஸோ வெளியே போகலாம் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. போயிட்டு நர்வஸ் ஆகுறாரு பயங்கரமாக. அவருக்கு ஒரு மாதிரி என்னமோ பண்ணுது, ஒரு மாதிரி மிக்சட் ஃபீலிங். அது ஹாப்பின்னு சொல்ல முடியல, சேட்னு சொல்ல முடியல, எக்ஸைட்டிங் என்ன இது அவருக்கே தெரியல. ஒரு மாதிரி அது அன்றைக்கி ஃபுல்லாக அவரோட அந்த ஒர்க்கும் ஃபினிஷ் ஆகுது. இப்போது ஈவினிங் தான் அப்படியே ஸ்கிப் ஆகுதுடா. அப்படியே 7 o'clock ஆகுது. இப்போது ஜிமின் தான் ஒரு மாதிரி நர்வஸாக அவரோட கேபின்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. இப்போ தான் எல்லோரும் போன பின்னா அவரோட கேபின்லேருந்து வெளியே வராரு. இப்போ ஜிமின் டேபிள் கிட்டே வராரு. ஜிமின் செம்ம நர்வஸாக அதான் அங்கே அவரோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போது தான் ஜிமின் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நர்வஸில் நின்றுட்டுருக்காங்க. கிளம்பலாமா அப்படின்றாங்க. சார் அது டைம் ஆகுது, நான் சொன்ன மாதிரி 7 o'clock ஆகிடுச்சி, கிளம்பலாமா, நீ ஏன் வருவேன்னு பார்த்தேன், நீ வர மாதிரி இல்லை, ஸோ அதான் நானே வந்துட்டேன் அப்படின்றாங்க. சார் அது ஒன்றும் இல்லை, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிக்க போகிறாங்க. இல்லை சார் நானே வரேன் அப்படின்றாங்க. ஓகே குட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டில் போகிறாங்க. ஜிமினை ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு
அப்படியே தலை குனிச்சிட்டு டேயோட ஃபுட் ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போது டே வந்து லிஃப்ட் கிட்ட தான் போய் நிற்கிறாங்க. இது ஜிம்மின் கவனிக்கவே இல்லை. அப்படியே அவரோட ஃபுட் நின்னதும் அவரும் போயிட்டு நின்றாங்க. இப்போது என்னடா ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஜிம்மின் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு டே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மின் அவரோட ஃபுட் ஸ்டெப் கீழே பார்த்துட்டு அப்படியே நடந்து வரும்போது டேயோட அப்படியே செஸ்ட்லேயே மோதிட்டு நிற்கிறாங்க. பார்த்தா டே ஒரு மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் சின்ன வந்து பார்த்தா டேவோட ஐஸும் ஜிம்மினோட ஐஸும் அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. ஒரு நிமிஷம் டேவை பார்த்தது ஜிம்மினுக்கு அவரோட ஹார்ட் அப்படியே ஸ்டக்காகி நின்ன மாதிரி ஆயிடுச்சு. ப்ரீத் இழுத்து பிடிச்சிட்டு நின்றுட்டார். அப்படியே ஒரு நிமிஷம் ஒரு 2 செகண்ட் அப்படியே நின்றுட்டு போய் ஒரு மாதிரி சரி சார் அப்படி சொல்லிட்டு விலகி வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக ப்ரீத் ஆகுறாரு. அவர் அப்படியே திரும்பிட்டு ப்ரீத் ஆகுறாரு. ஜிம்மின் ஆர் யூ ஆல்ரைட், உனக்கு ஹெல்த் இஷ்யூ ஏதாச்சும் இருக்கா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன ஐம் சாரி சார் அப்படின்றாங்க. இல்லை நீ சீனியர்னே கூப்பிடு, அதுவே நல்லா தான் இருக்குது அப்படின்றாங்க. இல்லை சார் வேணாம் சார் அப்படின்றாங்க. நான் தான் கூப்பிடுன்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க. ஓகே சீனியர் அப்படின்றாங்க. போயிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு லிஃப்ட் வருது, சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு அவரும் லிஃப்ட்டில் ஏறுறாங்க. இப்போ ஜிம்மினையும் பார்க்குறாங்க. ஜிம்மினும் அப்படியே பின்னாடி கொடுக்கணும்னு ஓடி வந்துட்டு பின்னாடி டேக்கு பின்னாடி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தள்ளி விட்டு நின்றுட்டுறாங்க. இப்போ கீழே போயிட்டு அப்படியே பார்க்கிங்கில் போகிறாங்க. போயிட்டு பார்க்கிங்கில் அவர் காரு எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துருக்காரு. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே காருக்கு வெளியே தான் நிற்கிறாங்க. ஏறி ஜிம்மின் அப்படின்றாங்க. அப்படியே பேக் சீட்டில் போய் பார்க்குறாரு. ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரு அப்படின்றாங்க. இல்லை சார் நான் பேக்கில் உட்காந்துக்கிறேன், நான் ஒன்றும் உனக்கு டிரைவர் கிடையாது, நான் சொல்கிறேன்ல ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரு அப்படின்றாங்க. ஐம் சாரி சார் அப்படி சொல்லிட்டு ஃப்ரண்ட் சீட்டில் அவரும் ஓப்பன் பண்ணி உட்காந்துக்கிறாங்க. ரொம்ப நர்வஸாக உட்காந்துக்கிறாங்க. அவருக்கு அந்த சீட் பெல்ட்டே வேர் பண்ண தெரியல, எப்படி ட்ரை பண்ணுறாங்க. இப்போ டே தான் அவரோட சீட் பெல்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்மின் பக்கத்தில் போகிறாங்க. போயிட்டு அவரோட ஷோல்டரில் அவரோட அந்த பெல்ட்டை எடுத்து ஜிம்மினுக்கு இந்த சைடு ஹிப் கிட்ட இருக்க இன்னொரு இந்த சைடு இருக்க பெல்ட்டையும் அப்படின்னு ஜாயின் பண்ணுறாங்க. இப்போது ஒரு செகண்ட் ஜிம்மினோட அந்த ஹார்ட் ப்ரீத் வந்து டேவோட அந்த நெக்கில் வந்து அப்படியே படுது. ஒரு மாதிரி அவருக்கு ஜிம்மினோட ஹார்ட் பீட் அப்படி கேட்குது பயங்கரமாக. டே தான் லைட்டாக ஒரு க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட சீட்டுக்கு போய்ட்டு அவரோட டேபிள் அவரும் பெல்ட்டெல்லாம் மாட்டிட்டு போகலாமா அப்படின்றாங்க. ஓகே சார் அப்படின்றாங்க. போகிறாங்க. போயிட்டு அவங்க ஒரு டின்னர் மாதிரி இப்போ ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் தான் புக் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு சீட்டு. அங்கே போயிட்டு உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மின் ரொம்ப நர்வஸாக உட்காடுறாங்க. டீ தான் உட்காந்துட்டு அவரோட டின்னர் ஆர்டர் பண்ணுறாரு. எல்லாம் வருது. அப்போ ஜிம்மினுக்கு பிடிச்ச ஐட்டமாக இருக்குது எல்லாமே. ஜிம்மின் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாங்க. என்ன இது எல்லாம் எனக்கு பிடிச்ச ஐட்டமாக இருக்குது, இது எப்படி இவருக்கு தெரியும், ஒன்றும் புரியல. அவர் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கார் ஒரு மாதிரி. இப்போ டே தான் ஜிம்மின் ஆர் ஓகே ஓகே சீனியர் அப்படின்றாங்க. டே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அந்த ஸ்மைலை பார்க்கும்போது ஜிம்மினும் ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்பா எவ்வளோ மாதம் ஆச்சு இவரோட ஸ்மைலை பார்க்க, அப்படியே இந்த ஸ்மைலை பார்த்துட்டே இருக்கலாம் போலன்ட்டு டேயோட ஃபேஸே பார்க்குறாங்க. டே அதை நோட் பண்ணிடுறாங்க. ஜிம்மின் அப்படின்றாங்க. ஆனால் ஜிம்மின் இல்லை மறுபடியும் ஜிம்மின் அப்படின்றாங்க. அப்போது அவரோட ஐஸில் அப்படியே சிமிட்டிட்டு சொல்லுங்கள் சீனியர் அப்படின்றாங்க. என்னை பார்த்தது போதும், டின்னர் சாப்பிடு அப்படின்றாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிடுறாரு. ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு சீனியர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சாப்பிட்ருக்காங்க. இப்போது இவங்க தான் சாப்பிட்டுட்டு இப்போ டே தான் பேசுகிறாங்க. ஜிம்மின் வந்து அவருக்கு பிடிச்ச ஃபுட் எடுத்து ரொம்ப பொறுமையாக கொஞ்சமாக சாப்பிட்றாங்க. டே ஸ்மைல் பண்ணிவிட்டு நீ நார்மலாகவே சாப்பிட்லாம், இங்கே யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த டேபிள் சுற்றி யாருமே இல்லை, நீயாகவே இருக்கலாம், இங்கே வந்து எந்த ஒரு ஆக்டிங்கும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டீசெண்டாக சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை
உனக்கு பிடிச்சதை செய் அப்படின்றாங்க. சீனியர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஓகே தான், நான் இப்படி தான் சாப்பிடுவேன், எனக்கு தெரியும் நீ எப்படி சாப்பிடுவேன், ரொம்ப ஃப்ரீயாக இருண்ணா, யாரும் நம்மளுக்கு கட்டாயமாக எதுவுமே பண்ண சொல்லலைண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் அப்படியே சாப்பிட்றாங்க கொஞ்சம் ஸ்பீடாக. இப்போது டீ தான் ஜிமினியே பார்க்குறாங்க, அப்படி பார்க்குறாங்க. ஜிமினோட ஐஸ் அப்படியே அவரோட லிப்ஸ்லலாம் அந்த அந்த ஃபுட்ஸ்லாம் ஒட்டுறது, ஜிமின் வந்து குழந்த மாதிரி சாப்பிட்றது, அவர் லிப்ஸு அவரோட மவுத்லலாம் அப்படி ஈசிக்கிறது, அப்படி பண்ணிகிட்ருக்க பார்க்குறாங்க. இப்போ ஐஸ்கிரீம் தான் வருது, ஜிமின் அப்படியே வியர்டாக பார்க்குறாங்க, அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஒரு பக்கம். ஏன்னா அவருக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வந்துருக்கு. இப்போது டீவை பார்க்குறாங்க, ஐஸ்கிரீமை பார்க்குறாங்க, டீக்கு ஸ்மைல் வந்துடுது, சாப்பிட எடுக்குதா அப்படின்றாங்க. அப்படியே ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக அப்படியே குழந்த மாதிரி அந்த ஐஸ்கிரீம் எடுத்து அப்படி சாப்பிட்றாங்க. டீ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜிமின் அந்த வெகுளித்தனமான அந்த சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறதை பார்த்துட்டு டீக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது. அந்த அந்த மொமெண்ட்லாம் அப்படியே அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக இருக்குது. என்னமோ இவ்வளோ நாள் எந்த ஒரு இதுலேயும் அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுத்ததே இல்லை. அப்படி இருக்குது அவருக்கு ஜிமினோட அந்த ஸ்மைலு, அந்த சைல்டிஷ்லாம் பார்க்கும்போது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அவருக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்கார். இப்போது சாப்பிட்டுட்டே இருக்க ஜிமின் தான் ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகிட்டு டிவியை பார்க்குறாங்க. மறுபடியும் டிவி பார்க்குறாங்க, ஜிமினை தான் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே ஜிமின் அந்த ஐஸ்கிரீம் கீழே வச்சுட்டு அவரோட டிஷ்யூஸ் எடுத்து அப்படியே வைப் பண்ணிக்கிறாங்க. சீனியர், நீ பார்த்துட்ருக்கீங்க, என் ஃபேஸில் ஏதாச்சும் இருக்கா, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்னா ஏன் இது மாதிரி பார்க்குறீங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமின், நான் உங்ககிட்ட பேசணும், அதனால தான் இங்கே கூப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்ட்டாங்க. ஓ அப்படியா, சொல்லுங்கள், என்ன பேசணும் என்கிட்ட அப்படின்ட்டு க்யூட்டாக கேட்குறாரு. ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு அப்படியே அந்த க்யூட்னஸில் அப்படியே விழுந்துடுறாரு. இப்போ டீ தான், ஆமாம் நீயும் என்ன பேசுகிறதா நான் இன்றைக்கி கேட்டேன், என்னாச்சு? ஜேகே கூட இன்றைக்கி வந்து சொல்லியிருந்தேன், நான் அந்த காலேஜை விட்டு போன 1 இயருக்கு அப்புறம் 1 இயராக நீ யார்கிட்டையும் பேசலை, யார்கிட்டையும் வந்து ஃபேஸ் கொடுத்து பேசலை, நீ ஸ்மைல் கூட பண்ணல, எதையோ பறி கொடுத்த மாதிரி எப்போ பாரு ஒரு மாதிரி வெக்ஸாக அழுதுகிட்டே இருந்தேன் அப்படின்ட்டு. உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் டேயோட ஐஸ் அப்படியே நிமிர்ந்து ஐ கான்டெக்ட் பண்ணுறாங்க. அப்போ டே பார்க்கும்போது ஜிமினோட ஐஸில் அப்படியே ஒரு மாதிரி டியர்ஸாக ஃபார்ம் ஆகுது. இது டீ பார்க்குறாங்க. ஜிமின் என்ன கேட்டுட்டு டீ ஏன் இப்படி இருக்கு ஃபேஸ் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர், நீங்கள் கேட்டிங்களே உங்களை அவ்வளோ பிடிக்குமான்ட்டு, எனக்கு உங்களை எப்படி பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு உங்களை தவிர மிச்சம் இந்த உலகத்தில் யாரையுமே பிடிக்கலை அந்தளவுக்கு. நான் எங்கள் அம்மா அப்பாவை கூட நான் அவ்வளோ லவ் வச்சு அவ்வளோ லவ் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல, பட் என்னமோ உங்களோட ஐஸில் ஏதோ ஒரு சேட்னஸ். நான் ஃபஸ்ட்டு உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சப்போ நீங்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணப்போ எனக்கும் லைட்டாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அவ்வளோ ரூட்லாம் கிடையாது, நீங்கள் ரொம்ப கைண்டு தான், ஆனால் உங்கள் பின்னாடி உங்களோட அந்த கைண்ட்னஸ்ஸும் அந்த ரூட்க்கு பின்னாடி ஏதோ ஒரு சேட்னஸ் இருக்குது, அது எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்போது நான் நினச்சேன், ஏன் நான் திருப்பி நம்மளை லவ் பண்ணால் தான் நம்ம லவ் பண்ணணுமா? லவ்ன்றது கொடுக்குற விஷயம் தானே, அது வாங்குகிற விஷயம், கொடுக்கல் வாங்கல் விஷயம் கிடையாது. ஸோ எனக்கு உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணணும், நான் லவ் கொடுத்துட்டே இருக்கணும், நீங்கள் என்னை லவ் பண்ணலனாலும் உங்களை மட்டும் லவ் பண்ணிகிட்டே இருக்கணும் என் லைஃப் லாங். அப்படியே அது எனக்கு அப்படியே ஒரு ஹேபிட்டாக ஆகிடுச்சு. ஸோ அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல. திடீர்னுட்டு நீங்கள் காலேஜ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போனப்போ நான் ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி ஆகிட்டேன், என்னன்னு தெரியல. எனக்கு டெய்லி உங்கள் ஃபேஸை பார்த்து அந்த காலேஜ் ஒரு மாதிரி வெறிச்சோடி ஆகி போயிடுச்சு. அப்புறம் யார் ஃபேஸையும் பார்க்க பிடிக்கல, எதையுமே பார்க்க பிடிக்கல. எனக்கு என்னமோ எனக்கு பிடிக்காமல் இருந்தது அந்த 1 இயர். நானும் உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்க ட்ரை பண்ணேன், நானும் உங்களை பற்றி விசாரித்தேன், ஆனால் எனக்கு எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. அது இன்னும் இல்லை ரொம்ப டிப்ரெஷன் ஆக்கிடுச்சு.
இருந்தாலும் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக நான் என்னோடய நாலேஜையும் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். பட் சேம் டைம் என்னால் வந்து எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல சீனியர் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவர் ஐஸில் டீயாஸ் போயிட்டே இருக்கு. அவர் டேவோட ஐஸை நிமிர்ந்து பார்த்து பேசிகிட்டே இருக்காரு. டேக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் கேட்டீங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குமான்ட்டு. எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் என்னை திரும்பி லவ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல. பட் லைஃப் லாங் உங்களை லவ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும் போதும். எனக்கு அது மட்டுமே போதும். நீங்கள் என் கண்ணு படுற தூரத்தில் இருந்தால் போதும். உங்கள் ஃபேஸை நான் பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும். உங்களோட ஃபேஸில் அந்த க்யூட்டான ஒரு ஸ்மைல், அந்த ஸ்மைல் என் லைஃப்க்கு போதுமானது. நான் வேறு எதுவுமே எதிர்பார்க்கல சீனியர். நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹெட் டவுன் பண்ணிவிட்டு அவரோட டிஷ்யூஸ் எடுத்து அவரோட ஃபேஸ் எல்லாம் அப்படியே வைப்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிறாரு. இப்போ டீ தான். ஜிமின், சொல்லுங்கள் சீனியர். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்கள். எனக்கு இந்த லவ் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறத விட இந்த லவ் மேலே வந்து எனக்கு உண்மையாலுமே நம்பிக்கை இல்லை. பிகாஸ் என் லைஃப்பில் நடந்த பாஸ்ட் அப்படி. ஸோ இன்னொரு வாட்டி ஒரு லவ் வந்து அதெல்லாம் நான் எங்கள் அம்மா ஏமாந்த மாதிரி நான் ஏமாந்துடக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லி சொல்லி வளர்த்தது என்னமோ எனக்கு லவ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போச்சு. ஜிகேஒய் லவ் பண்ணுறாங்க ஐ நோ. பட் என்னோடய விஷயத்தில் எனக்கு லவ் அப்படின்ற பார்க்கும்போது ரொம்பவே ஃபியர் ஜாஸ்தியாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவை எங்கள் அப்பா ரொம்பவே பின்னாடி சுற்றி அவ்வளோவா ரொம்ப கேர் பண்ணி லவ் பண்ணி அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் நான் பிறந்து 10 இயர்ஸில் எங்கள் அப்பா அவரோட அவ்வளோ லவ் பண்ண அவர் மனைவியை விட்டுட்டு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு பொண்ணை தேடிட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மா நான் வளர ஆரம்பித்த அந்த நாளில் இருந்து அவங்க சொல்லி சொல்லி வளர்த்தது யாரையும் லவ் பண்ணிடாத, லவ் எல்லாமே ஃபேக் தான், எதுவுமே வந்து பர்மனெண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி லவ் மேலே எனக்கு ஒரு நெகட்டிவ் தாட்டை மட்டும்தான் கொடுத்தாங்க. ஸோ என் லைஃப்பில் எனக்கு அதுவே நான் ஒரு 2-3 இன்சிடெண்ட்டில் பார்க்க அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிச்சு என்னோட. ஸோ அதனால தான் நான் வந்து லவ்வே வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என் லைஃப்பில் அந்த லவ் வரக்கூடாது அப்படின்னுட்டு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இன்னைக்கு காலேஜில் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணப்போ கூட எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. பட் போக போக எப்போ நான் மேலே ஃபாலிங் ஆனேன்னு எனக்கு தெரியல ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு ஜிமின் வந்து டேவோட ஐஸை பார்க்குறாங்க. ஆமாம் ஜிமின், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியல, ஆனால் நானும் இல்லை இதிலேருந்து வெளியே வரணும். நீயும் வெறும் அஃபெக்ஷன் தான், நீ சும்மா தான் சொல்கிறேன்னு நான் காலேஜ் டேஸில் விட்டுட்டேன். பட் நீ என்னை எப்போ ஆஃபீஸில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறியோ அவ்வளோ மந்த்ஸ் கழிச்சு என்னை வந்து நீ பார்க்கும்போது நீ என்னை அப்படியே உன் ஃபேஸில் அந்த சேட்னஸ் திடீர்னுட்டு ஒரு மாதிரி நீ என்னை வந்து ஹக் பண்ணி அழுதது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது உன்னோட லவ்வை. பட் இருந்தாலும் அது என்னால் அக்செப்ட் பண்ண முடியலன்னு நான் நினச்சேன். நான் இதை வந்து ஏற்றுக்கல நம்பலை அப்படின்னு நினச்சேன். பட் இல்லை, என்னால் உன்னை லவ் பண்ணாமல் இருக்க முடியல, உன்னால் ஃபாலின் ஆகாமல் இருக்க முடியல. அப்போ நான் வந்து அது அஃபெக்ஷன்னு நினச்சேன். நீ இவ்வளோ அஃபெக்டில் தான் இருக்கு, ஏதோ அஃபெக்ஷன் லவ் தான், ஏஜ் தான், அது நீ மெச்சூரிட்டி ஆகும்போது புரிஞ்சுப்பேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் மாற வேண்டியது நான் தான் புரிஞ்சுது அப்படின்றாரு. இப்போ ஜிமின் பயங்கரமாக க்ரை பண்ணுறாங்க. பட் ஏதான் இப்போ எதுக்கு அழகிற ஜிமின் அப்படின்ட்டு ரொம்ப சாஃப்டாக கேட்குறாங்க. அது வந்து ஒன்றும் இல்லை. என் லைஃப்பில் நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இப்போ என் கண்ணு முன்னாடி இருக்குது. ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு என்னால் அதை வந்து நம்ப முடியல அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டீ தான் எழுந்திரிச்சு ஜிமின் பக்கத்தில் தான் போய் நிற்கிறாங்க. ஜிமின் ஒரு நிமிஷம் எழுந்திரிச்சு நின்றுடுறாங்க. அப்படி பின்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து, ஏன் ஜிமின் என்னை பார்த்து அவ்வளோ பயமாக இருக்கா?
இல்லை, என்னால் இதை நம்ப முடியல. இது என்னோடய கனவாக தான் இருக்கணும். இது என்னோடய உண்மை கிடையாது அப்படின்றாங்க. அப்போ அப்படி ஜிம்மினை பிடிச்சி ஹக் பண்ணுறாங்க. இது எதுவுமே கனவு கிடையாது ஜிம்மின், இது எல்லாமே உண்மைதான், புரியுதா உனக்கு அப்படின்றாங்க. ஜிம்மின் அவ்வளோ டைட்டாக அப்படியே அழுதுகிட்டே அவ்வளோ டைட்டாக வந்து டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. உண்மையா இது என் கனவு இல்லையா? இது நீங்கள் தானா சீனியர்? உங்களுக்கு என்னோட லவ் புரிய ஆரம்பிச்சிருச்சா? காட்க்கு என்னோடய ப்ரேயர் கேட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி எக்ஸைட்டாக அழுறாங்க. பயங்கரமாக அவ்வளோ டைட்டாக கையை ஹக் பண்ணிவிட்டு அழறாங்க. இப்போ டே தான் அப்படியே அவரோட ஐஸில் இருக்க டியர்ஸ்லாம் வைப்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஜிம்மினுக்கு அவரோட ஃபோர் ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, சாரிடா, இவ்வளோ நாள் உன்னை நான் வெயிட் பண்ண வச்சதுக்கு. இதை ஏற்றுக்கிறதுக்கு எனக்கும் ரொம்ப நாளாக தேவைப்பட்டுச்சு. ஸோ என்னை மன்னிச்சிரு அப்படின்றாங்க. இல்லை எல்லாமே என் மேலே தான் தப்பு, என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு அவங்க 2 பேர் மாறி மாறி மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. இப்போ 2 பேரும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் டே தான் ஜிமின் அப்படின்றாங்க. ஜிமின் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஐ லவ் யூ அப்படின்றாங்க. ஜிமினுக்கு ரொம்ப அப்படியே ஐஸ்லேருந்து டியர்ஸாக வருது, ஃபேஸ் அவருக்கு ஸ்மைலும் வருது, ஆனால் ஒரு சேம் டைம் அப்படியே டியர்ஸும் வருது, ரொம்ப அழறாங்க. ஸோ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா? நான் உனக்கு ஒரு லவ்வராக இருக்கிறத விட நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு நான் உன் ஹபியாக இருந்து உனக்கு அந்த லவ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்னுடையவனா ஆனதுக்கப்புறம் அந்த லவ் உனக்கு எப்போவுமே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் லவ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணுறத விட நான் மேரேஜ் பண்ணிவிட்டு உனக்கு நிறைய லவ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு நடந்த மாதிரி இல்லாமல் நான் இல்லை லவ்னால் என்னன்னு சொல்லி காட்ட விரும்புகிறேன் எங்கள் அம்மாவுக்கு அப்படின்றாங்க. ஜிம்மின் ஸ்மைல் பண்ணிட்டு, எஸ் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. டே ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிம்மின் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவரோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட் இதோடு முடியுது. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கடா. தேங்க்யூ.